அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தருவார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி எங்களுக்கு வழி நடத்துகிறீர். அதற்காக துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்ன்றப்ப முந்தின அதிகாரத்துல 16வது வசனத்துல நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்னு சொல்லியிருக்கு. 18வது வசனத்துல நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற நம்ம பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. நம்ம மாம்சத்திலையும் நம்மளோட ஆவியிலையும் எந்த ஒரு அசுத்தமான காரியமும் இருக்கக்கூடாது. நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதல், நம்ம சுத்தமாக்கப்பட்டவர்களா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா எப்படி? தேவ பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு. கர்த்தருக்கு பயப்பட்டா நம்ம தீமையை விட்டு விலகிடுவோம். அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தம் ஒரே நாள்ல ஏற்படாது. அத ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைகிறவங்களா இருக்கணும். பூரணப்பட கடவோம். ஃபுல்லா பெர்ஃபெக்டா பரிசுத்தத்துல நம்ம காணப்படும்படியா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படணும். எங்களுக்கு இடம் கொடுங்கள். பவுல் தன்னையும் தன்னுடைய உடன் ஊழியர்களுக்கும் இடம் கொடுங்கள்னு சொல்றாரு. இங்கிலீஷ் பைபிள்ல ஓப்பன் யுவர் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. மனம் திறந்து எங்களோடு பேசுங்க, எங்களோடு ஐக்கியப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு. நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. பவுல் தங்களுடைய தன்னையும் தான் கூட இருக்கவங்களும் எப்படிப்பட்டவர்களா வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்கள குற்றப்படுத்தி இருந்திருக்கலாம். மற்றவங்க நீங்க சுயநலத்தோடு வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். அப்ப அந்த நேரத்துல தங்களை குறித்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாங்க யாருக்கும் எந்த தவறான காரியமும் செய்யல, யாரையும் புண்படுத்துற மாதிரி நாங்க நடந்து கொள்ளல, யாரையும் ஏமாத்தல அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பற்றி சொல்றாரு. உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. உங்களை குற்றப்படுத்தணும்ன்றதுக்காகவும் இதை நான் சொல்லல. முன்னே நான் சொல்லியபடி உங்களோடு கூட சாகவும் கூட பிழைக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. நீங்க எல்லாரும் எங்களோட இருதயத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். ஏன்னா இந்த கொரிந்து சபை பவுல் மூலம் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சபை. அப்ப அவர் தன்னுடைய இருதயத்துல அந்த சபை விசுவாசிகளை வச்சிருக்காரு. உங்களோடு கூட நான் சாகவும் உங்களோடு கூட பிழைக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரிந்து சபையோடு தான் இணைந்து இருக்கிறத பவுல் இங்க சொல்றார். என்னோட இருதயத்துல நீங்க இருக்கீங்க. அவங்கள அவ்வளோ கேர் எடுத்து பவுல் சொல்றார். மிகுந்த தைரியத்தோட
உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். தைரியமா பேசுறேன்னு சொல்றாரு. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து பெருமைப்படுறாரு. ஏன்னா அவரால உருவாக்கப்பட்ட அந்த சபை அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். அவங்க மூலம் பவுலுக்கு ஆறுதல் கிடைத்திருக்கிறது. ஏன்னா தன்னுடைய ஊழியத்தோட பலன் அவங்க தான். அதை பார்க்கும்போது அவருக்கு ஆறுதல் கிடைக்குது. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பவுல் சுவிசேஷ பணியின் நிமித்தம் அநேக உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த உபத்திரவத்திலையும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். உபத்திரவத்தை பார்த்து கலங்கல, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரோம 5வது அதிகாரம் 3-4 வசனத்துல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவப்படும் போது அது நமக்கு பொறுமையை கற்றுத்தருது. பொறுமை பரீட்சைன்றது கேரக்டர்னு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப நல்ல குணங்களை நமக்குள்ள உருவாக்குது, நம்பிக்கையை தருது. அதனால உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு பவுல் அங்க சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த உபத்திரவத்தை பார்த்து நானு பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். அது என்ன? அந்த உபத்திரவம் எனக்கு நல்ல குணங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். எப்படி எனில், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். எப்படி அந்த உபத்திரவத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. மக்கதோனியா நாட்டுக்கு வந்த போது சரீரத்துல இளைப்பாறுதல் இல்லை, ரெஸ்ட் இல்ல, எல்லா பக்கத்திலையும் உபத்திரவம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. வெளிய நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அதனால உள்ளத்துக்குள்ள பயம் உண்டாச்சு. வெளியேயும் போராட்டம், உள்ளேயும் மனதிலையும் பயம். என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், கஷ்டப்படுறவங்களுக்கு, உபத்திரவத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீத்து வந்த பிறகுதான் எங்களுக்கு ஆறுதல் உண்டாச்சு அப்படின்னு சொல்றாரு. இதே 2 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நான் 13வது 12-13, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்துக்கு வந்த போது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. அதனால நான் அங்க இருந்து புறப்பட்டு மக்கதோனியா தேசத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அப்ப தீத்து அங்க இல்லாததுனால ஆவியில அமைதல் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா இங்க எங்க தீத்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் தேவன் செய்தார் அப்படின்னு சொல்றார். அவன் வந்ததினாலே மாத்திரம் அல்ல, அவன் வந்ததுனால மாத்திரம் எங்களுக்கு ஆறுதல் உண்டால, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நான் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். இப்ப கொரிந்து சபையில இருந்துதான் தீத்து வர்றாரு. வரும்போது அவர் செய்திய கொண்டு வர்றாரு. என்னன்னா, கொரிந்து சபை விசுவாசிகள் பவுலை குறிச்சு வாஞ்சையா இருந்தாங்க. பவுல் படுகிற உபத்திரவத்தை பார்த்து அவங்களுக்கு துக்கிப்பு ஏற்பட்டுச்சு, துக்கப்பட்டாங்க.
பவுலை குறித்து அவங்களுக்கு பக்தி வைராக்கியம் உண்டாயிருந்தது. அவங்களோட வாஞ்ச, துக்கிப்பு, பக்தி வைராக்கியம் இதெல்லாம் தீர்த்து பார்த்து உங்களால் அடைந்த ஆறுதலை, அவன் ஆறுதல் அடைந்தத இங்க பவுல்கிட்ட சொல்றாரு. அதை தெரியப்படுத்தினதுனால நானும் ஆறுதல் அடைந்தேன், எனக்கும் ஆறுதல் கிடைச்சிச்சு, அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் கூட இந்த தீத்து சொன்ன விவரங்கள் கொரிந்து சபை உங்க மேல வாஞ்சையா இருக்காங்க, உங்களை குறிச்சு பக்தி வைராக்கியமா இருக்காங்கன்ற செய்தி பவுலுக்கு ஆறுதல் கொடுத்துச்சு. ஆறுதல் கொடுத்தது மாத்திரம் இல்ல, அதை நினைச்சு பவுல் அதிகமா சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம மாம்சத்திலையும் ஆவியிலையும் அசுத்தம் காணப்படக்கூடாது. பரிசுத்தமா ஆகுதல தெய்வ பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தமாக்குதல பரிபூரணம் அடைய பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் வளருகிறவங்களா, அந்த பூரணத்தை நோக்கி கடந்து செல்றவங்களா இருக்கணும். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றான். நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, யாருக்கும் கெடுதலை செய்யல, என்கிட்ட வஞ்சகம் காணப்படல. இந்த கொரிந்து சபை விசுவாசிகளை நான் இருதயத்துல வைத்திருக்கிறேன். உங்களோடு சாகிறதுக்கும் உங்களோடு பிழைத்திருக்கிறதுக்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கொரிந்து சபையை விசுவாசிகளை பார்த்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதல் அடைகிறேன். நான் உபத்திரவத்துல ரொம்ப சந்தோஷமா அந்த உபத்திரவத்தை பவுல் ஏற்றுக்கொள்றாரு. மக்கதோனியா தேசத்துக்கு வந்தப்ப அங்க சரீரத்துல இளைப்பாறுதல் உண்டாகல, எல்லா பக்கத்திலையும் உபத்திரவமா இருந்துச்சு. வெளிய போராட்டங்கள், மனசுக்குள்ள பயம், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனால எனக்கு ஆறுதல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அவர் வந்ததுனால மாத்திரம் இல்ல, அவர் சொன்ன செய்தி எனக்கு ஆறுதலை கொடுத்துச்சு. கொரிந்து சபை மக்கள் பவுல் மேல வாஞ்சையா இருந்தாங்க, பவுல் அடைந்த உபத்திரவத்தை பார்த்து துக்கப்பட்டாங்க, பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க அப்படின்றத அறிந்த போது பவுலுக்கு அது ஆறுதலை கொடுத்துச்சு, சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே எல்லா அசுத்தத்துக்கும் எங்களை விலக்கி பரிசுத்தமாக்குதலை பூரணப்பட கடவோம் என்று சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள், எங்களுடைய வாய், எங்களுடைய ஒவ்வொரு அவயவமும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவரே, நாங்க சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தரணும். உம்மிடத்திலிருந்து ஆறுதலை பெற்று கொண்டவர்களாய் ஆண்டவரே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகருக்கு நாங்க ஆறுதலை கொடுக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தாலும் ஞானத்தாலும் நிரப்பி ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.